சுற்றுச்சூழலை காப்பதற்காக உருவாக்கப்பட்ட பசுமை இந்தியா இயக்கத்திலேயே முறைகேடுகள் நடந்திருக்குமானால் நமது காடுகளையும் இயற்கை வளங்களையும் உண்மையில் யார் பாதுகாப்பது? அனைவருக்கும் வணக்கம். நாட்டின் காடுகளை பாதுகாக்கவும் பசுமை பரப்பை அதிகரிக்கவும் கொண்டுவரப்பட்ட பசுமை இந்தியா இயக்கம் உண்மையில் தனது நோக்கத்தை எட்டியிருக்கிறதா? சுற்றுச்சூழலை காக்க வேண்டிய ஒரு முக்கிய திட்டத்தின் செயல்பாட்டிலேயே முறைகேடுகள் நடந்துள்ளதாக சிஏஜி அறிக்கை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. இது குறித்து இன்றைய தீக்கதிர் தலையங்கம் என்ன சொல்கிறது என்பதை பார்ப்போம். பசுமை இந்தியா இயக்கத்தில் சிஏஜி அம்பலப்படுத்திய ஊழல். நாட்டின் காடுகளை பாதுகாக்கவும் வளப்படுத்தவும் உருவாக்கப்பட்ட பசுமை இந்தியா இயக்கத்தின் செயல்பாடுகளில் மிக பெரும் குறைபாடுகளும் முறைகேடுகளும் நடந்துள்ளதாக தலைமை கணக்கு தணிக்கையாளர் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றிய பாஜக அரசின் வெற்று விளம்பர பூச்சுகளை அம்பலப்படுத்தியுள்ளது. தேசிய காலநிலை மாற்ற கொள்கை திட்டத்தின் கீழ் உள்ள 8 முக்கிய திட்டங்களில் ஒன்றான இதில் நிதி ஒதுக்கீடு குறைவு, திட்டங்களுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பின்மை மற்றும் பலவீனமான கண்காணிப்பு ஆகியவை காரணமாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. இலக்குகளை அடைவதில் இமாலய தோல்வியடைந்துள்ளதை சிஏஜி அறிக்கை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தியுள்ளது. வனப்பகுதிகளின் தரத்தை மேம்படுத்துவதற்காக நிர்ணயிக்கப்பட்ட இலக்கில் 91.87%, புதிய காடுகளை உருவாக்குவதில் 97.57% பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. அதாவது 1.4 மில்லியன் ஹெக்டேர் இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட இடத்தில் வெறும் 0.11 மில்லியன் ஹெக்டேர் மட்டுமே தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. நிதி ஒதுக்கீட்டிலும் முறைகேடுகள் நடந்துள்ளதுடன் 8 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் முறையான கணக்குகளை பராமரிக்கவில்லை என்பதும் தெரியவந்துள்ளது. காம்பா மற்றும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் போன்றவற்றுடன் ஒருங்கிணைந்து செயல்படுத்துவதில் ஏற்பட்ட தொய்வு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு திட்டங்களை முடக்கியுள்ளது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பை காற்றில் பறக்க விட்டுவிட்டு புள்ளி விவரங்களை வைத்து மோசடி செய்யும் கார்ப்பரேட் சார்பு நடவடிக்கைகளில் மட்டுமே ஒன்றிய அரசு குறியாக உள்ளது. எதிர்கால தலைமுறையின் வாழ்வாதாரத்திற்கு அடிப்படையான வன வளங்களை பாதுகாக்க தவறியதுடன் நிதி முறைகேடுகளுக்கும் நிர்வாக திறமையின்மைக்கும் ஒன்றிய அரசே முழு பொறுப்பாகும். இந்த மோசடித்தனமான திட்டங்களின் மூலம் சுற்றுச்சூழல் துறையில் கோடிக்கணக்கான ரூபாய் நிதியை பாழடைத்திருப்பது தேசத்திற்கு இழைக்கப்படும் மன்னிக்க முடியாத துரோகமாகும். ஆவணங்களில் மட்டுமே பசுமையை வளர்த்துவிட்டு களத்தில் வனங்களை அழிக்கும் பன்னாட்டு மற்றும் உள்நாட்டு பெருநிறுவனங்களுக்கு ஆதரவாக செயல்படும் அரசின் முகமூடி இதன் மூலம் கிழிந்துள்ளது. வெறும் ஏட்டு சுரைக்காயாக மாறிப்போன இத்தகைய இயக்கங்கள் மூலமாக காடுகளை பாதுகாக்க முடியாது என்பதை சிஏஜி அறிக்கை தெள்ளத் தெளிவாக சுட்டிக்காட்டியுள்ளது. முறையான திட்டமிடல் மற்றும் வெளிப்படைத்தன்மை இல்லாததன் காரணமாகவே நாட்டின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் முழுமையாக பின்தங்கிவிட்டன. மக்களின் வரிப்பணத்தை முறைகேடாக செலவழித்துவிட்டு வெற்று விளம்பரங்கள் மூலம் யதார்த்தத்தை மறைக்க முயலும் ஒன்றிய அரசின் மக்கள் விரோத சுற்றுச்சூழல் விரோத போக்கை முறியடிக்க குரல் கொடுக்க வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும். சுற்றுச்சூழலை பாதுகாப்பது என்பது வெறும் மரங்களை நடுவது மட்டுமல்ல, அதற்காக ஒதுக்கப்படும் ஒவ்வொரு ரூபாயும் நேர்மையாகவும் பொறுப்புடனும் பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்வதும் அவசியம். பசுமை இந்தியா போன்ற திட்டங்களில் முறைகேடுகள் நடந்தால் இழப்பு அரசு பணத்திற்கு மட்டுமல்ல, நமது காடுகளுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் எதிர்கால தலைமுறைக்கும் தான். சிஏஜி சுட்டிக்காட்டிய முறைகேடுகளுக்கு உரிய விசாரணையும் பொறுப்பானவர்கள் மீது நடவடிக்கையும் தேவை என்பதே இன்றைய தலையங்கம் முன்வைக்கும் முக்கியமான செய்தி. மீண்டும் நாளைய தலையங்கத்தில் சந்திப்போம். நன்றி. தோழமையுடன் வணக்கம்.